என்ன கண்ட்ராவிடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பெத்தின்ற படத்தை வந்து பார்த்துட்டு வந்திருந்தேன். ரிவ்யூ நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. பார்த்துட்டு ஒரு அனலைசிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் படத்துக்கு போலாமா என்னன்றதை முடிவு எடுத்துப்போங்க. ஆன்லைன் ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லணும்னா, பெத்தின்ற ஒரு வந்து ஒரு ரொம்ப குக்கிராமத்துல வந்து இருக்காரு. எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு கிராமத்துல வந்து இருக்காரு. அந்த ஃபெசிலிட்டில அந்த கிராமத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற ஒரு ஆளா வந்து நம்ம பெத்தி வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த கதை வந்து மூவ் ஆகும். ஆனா ரொம்ப வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப லேக் எடுக்குதுங்க. உண்மையா சொல்லணும்னா 3 மணி நேரம் வைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணணும். ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு சூப்பரா தான் இருந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே லேக். அந்த ட்ரைலர்ல வரக்கூடிய ஒரு சில கிரிக்கெட் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து எப்படி அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து நம்பவே முடியாது. நம்மளால அப்படி சும்மா திரும்பி அடிப்பாரு. சும்மா பேட் அப்படி சொலட்டி விட்டு அடிப்பாரு. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதோட இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் அடிச்ச 6 அடிச்ச பால் வந்து 3 கிரவுண்ட் தாண்டி போய் 3 கிரவுண்ட் தள்ளி போய் விழுவுமா? என்னால சிரிப்பு நான் போறேன். எனக்கு வேணாம். நான் போறேன். படத்துக்கு ஒரே ஒரு பிளஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ராம் சரண் சார் தான் சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரியே வந்து ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்ட்ரோல சூப்பரா வந்து முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா, அங்கங்க வந்து ஏதோ கதைக்கு மெர்ஜா வர ஒரு 2, 3 சீன்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர, இவங்க கருத்து சொல்றன்ற பேர்ல ஸ்கிரீன் பிளே ரொம்ப இழுத்து இவங்க படத்தையே ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில கிரிக்கெட் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லாஜிக்கே இல்லாத ஒரு சில கிரிக்கெட் சீன்ஸ், லாஜிக்கே இல்லாத ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் லேக் அடிக்க வச்சுச்சு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து கதைக்கு தேவையில்லாம அப்படியே கொஞ்சம் வெளிய போய் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லேக் அடிக்குது. கதைக்கு தேவையான சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 சீன்ஸ் தான் அந்த செகண்ட் ஹாஃப்லயே வந்து இருக்கு. தன்னோட ஹீரோயிசம் ரொம்பவே கேவலமா வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாரி நம்ம ராம் சரண் வந்து அவங்க ஊர் மக்களுக்கோசரம் ஒரு ஏதோ பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாரு. அது தப்பா புரோடெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதே மாரி ராம் சரணோட கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வொர்ஸ்ட்டா பண்ணியிருந்திருப்பாங்க. பர்சனலாவே ராம் சரணோட கேரக்டர் சுத்தமா வந்து பிடிக்கல. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினிய பார்க்கக்கூடிய அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா, லஸ்ட்டா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து லவ்வா முடியிற மாரி ஒரு கேரக்டர் வந்து புரோடெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சுத்தமா இது வந்து பிடிக்கல. உண்மையா சொல்லணும்னா, ஏதோ சும்மா டைம் பாஸ் ஆவல. இத சும்மா ஒரு டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க போய் நெனச்சீங்கன்னா, போய் பாருங்க. அப்படி இல்ல ரொம்பவே ராம் சரணுக்கோசரம் ஒரு தாட்டி பார்க்குறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு டைம் போய் பார்க்கலாம். மித்தபடி நீங்க வந்து இந்த படத்துக்கு போகணும்னு நெனச்சீங்கன்னா, ட்ராக்க திருப்பிட்டு அந்த குடுக்கக்கூடிய காசுக்கு நல்ல அப்படின்னா, அப்படியே யூ டர்ன் போட்டு ஏதோ நல்ல பிரியாணி கடைய போய் சாப்பிட பாருங்க. அந்த டிக்கெட் காசுக்கு பிரியாணியாச்சும் நம்ம சாப்பிட்டா வயிறாச்சும் நம்பும் சொல்லுவேன். இன்னொரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு